Hi friends, good afternoon. மத்தேயு 6 அதிகாரம் 9 வசனம் முதல் 13 வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this man at their for prayer your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not into the temptations, but you deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Deuteronomy chapter 21. உபாகமம் வசனம் அதிகாரம் 21 வசனம் 1 முதல் 23 வரை வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்திலே கொலை செய்யப்பட்டு கிடக்கிற ஒருவனை வெளியிலே கொண்டு அவனை கொன்றவன் இன்னான் என்று தெரியாதிருந்தாள். If one be found slain in the lands which the Lord thy God giveth thee to possess, its laying in the field, and it be not, can no one who hate slain him. வசனம் 2. உன் மூப்பரும் உன் நியாயாதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலை செய்யப்பட்டவனை சுற்றிலும் இருக்கும் பட்டணங்களையும் மட்டும் அளப்பார்க்க. Then they elders and they judge shall come forth, and they shall measure unto the cities which are round about him that is slain. வசனம் 3. கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்து மூப்பர் வேலையில் பண்படாததும் நுகத்தடியிலே பிணைக்கப்படாததுமான ஒரு கிடாரியை பிடித்து, and it shall be that the city which is next unto the slain man, even the elders of that city shall take an ephah which hath not been forgot with hand which hath not and drawn in the yoke. வசனம் 4. உழுது விதையாத தரிசன பள்ளத்தாக்கிலே அதை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே அதன் தலையையும் வெட்டி போட கடவார்கள். And the elders of that city shall and bring down and the alpha unto the rogo valley, which is the natural elders near Shovan, and shall and straggle of this alpha is neck near there in the valley. வசனம் 5. உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வாதிக்கவும் லேவியன் குமாரனாகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களுக்கு அத்தருணத்திலேயே வந்து இருக்க வேண்டும். அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல சகாய தேசமும் தீர்க்கப்பட வேண்டும். And the priests, the sons of the Levi, shall come near for them, the Lord and their God hath chosen to the ministers unto him, and the bless in the names of the Lord, and by their word, and shall every country very say, and every struck be tried. வசனம் 6. கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர் எல்லோரும் பள்ளத்தாக்கிலே தலையை வெட்டப்பட்ட கிடாரியின் மேலே தங்கள் கைகளை கழுவி, and shall the elders of that city that are next unto the slain man, and shall wash their hands over the heifer
that is the be hands in this valley. வசனம் 7. எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தினதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை. And they shall answer and say, your hands have not and said, and this blood natural have our eyes see it. வசனம் 8. கர்த்தாவே, நீர் மீட்டு கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேலே குற்றமில்லாத இரத்த பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேலே கிருபை உள்ளவராயிரும் என்றும் சொல்வார்களாக. அப்பொழுது இரத்த பழி அவர்களுக்கு நிவிர்த்தியாகும். Be merciful of Lord unto the people Israel, whom thou hast redeemed, and lay not in blood unto the people of the Israel as charge, and the blood shall be forgiven them. வசனம் 9. அப்படியே கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நீர் செய்வாயாகில் குற்றமில்லாத இரத்தப் பழியை உன் நடுவிலிருந்து விலக்கி போடுவாய். So shalt thou put away the guilt of the incarnate blood from among you, when thou shalt do that which is right in the sight of the Lord. வசனம் 10. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுக்கிறதுனாலே அவர்களை சிறைப்பிடித்து வந்து, when thou goest forth to the war and against thine enemies, and the Lord and the God had delivered them into thine hands, and thou hast taken them captivity. வசனம் 11. சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரீயை கண்டு அவளை விவாகம் பண்ணி விரும்பி, and seest among these captivities as beautiful woman, and hast this desire unto the ear, that thou willest have ear to the wife. வசனம் 12. அவர்கள் உன் வீட்டிற்குள்ளே அழைத்து கொண்டு போவாயானால் அவள் தன் தலையை சிரைத்து தன் நகங்களை களைந்து, then thou shalt bring her home to thine house, and she shall shave her hands and pure her nails. வசனம் 13. தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தை நீக்கி உன் வீட்டிலிருந்து ஒரு மாதம் மட்டும் தன் தகப்பனையும் தன் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாட கடவள். அதை பின்பு நீ அவளுடனே சேர்ந்து அவளுக்கு புருஷனாய் இரு, அவள் உனக்கு மனைவியாய் இருப்பாள். And the sea shall put the remain of your captivity from off your, and shall remain in thine house, and be will your fathers and your mothers a full month, and after that you shalt go in unto her, and be a husband, and she shall be thy wife. வசனம் 14. அவள் மேலே உனக்கு பிரியமில்லாமற்று போனால் நீ அவளை பணத்திற்கு விற்காமல் அவளை தன் இஷ்டப்படி போகவிடலாம். நீ அவளை தாழ்மைப்படுத்தினபடியினால் அவளாலே ஆதாயம் பெறும்படி தேட வேண்டாம். And it shall be, if thou have no delight in her, then thou shalt let her go, what there shall will put thou shalt not shall hear at all for many. Thou shalt not make much of here, because thou shalt an humble here. வசனம் 15. இரண்டு மனைவிகளையுடைய ஒருவன் ஒருத்தி மேலே விருப்பம் ஆயும் மற்றொருவர் மேலே விருப்பாயும் இருக்க அவர் இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றவர்களாகில் முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவனின் புத்திரனானாலும். If a man and have two the wives, one believed one another, yet and they have the born him children, but they believed and they hated,
and if the firstborn son be heir that was hated. வசனம் 16. தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளிலே வெறுக்கப்பட்டவளினிடத்திலே பிறந்த முதற்பேரானவனுக்கு சிரேஷ்டபுத்திரன் சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமானாமே அல்லாமல் விருப்பப்பட்டவனிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. Then it shall not be when he make it the sons and inherit that which he hate, that is many no make the sons of this believed and firstborn before the son of the hated which is in dead this firstborn. வசனம் 14. வெறுக்கப்பட்டவனிடத்திலே பிறந்தவனை சிரேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளை எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற்பலன் சிரேஷ்டபுத்திரன், சுதந்திரம் அவனுக்கே உரியது. But he shall acknowledge the sons of the hated for this firstborn by giving him a double portion of all that he hate, for he is the beginning of this strong the right of this firstborn is his. வசனம் 18. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்படும் மட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், if a man have the stubborn and rebellious son which will not obey the voice of this father or the voice of this mother, and that is when they have the commanded him, will not hearken unto them. வசனம் 19. அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விடத்தின் வாசலுக்கும் அவனை கொண்டு போய், This shall his father and his mother lay hold on him, and bringing him out of unto the elders of this city and to the gates of this place. வசனம் 20. உங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தின்னிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பருடனே சொல்ல கடவார்களாக. And they shall say unto the elders of the city, This your son is the stubborn and the rebellious, he will not obey our the voice, he is the glutton and the dark-haired. வசனம் 21. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்திற்கு மனிதர்கள் எல்லோரும் அவன் மேலே கல்லெறிய கடவார்கள். அப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். And all the men of the city shall stone him with stones, that is did so silt, and thou put evil way. For among you and all Israel shall hear and fear. வசனம் 22. கொலை செய்யப்பட ஒருவன் மேலே சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்கும், அவனை கொலை செய்யபடி மாத்திரத்தில் தூக்கு போடுவாயானால், and if you man have the committed a sin worthy of the death, and he be put to the death, and thou hung him and the tree. வசனம் 23. இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்த நாளில்தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனாலே சபிக்கப்பட்டவன் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. His body shall not remain all night upon this tree, but thou shalt any wash be him that day. For he that is hungered is excited of God, that their land be not defiled, which the Lord and their God and giveth thee for an inheritance. My friends, இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா,
நம்ம பெற்ற பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அதே மாதிரி ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு வந்து ஒருத்தன் இறந்து போனான்னா அவன் வந்து அந்த தேசத்துக்கு வந்த தேசத்தில் வந்து அவங்களால அவன் சாவலை, யாராலும் செத்துருக்கான் அப்படின்றது வந்து அதை வந்து ஒரு நிவர்த்தி செய்கிறதுக்கு ஒரு இதை வச்சு நிவர்த்தி செய்கிறாங்க. ஏன்னா பழி அவங்க மேலே வந்துடக்கூடாது, ஏன்னா அவங்க செய்யாத தப்புக்கு அவங்க எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து குடும்பத்தில் பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு மாதம் வந்து அவங்க பெற்றோர் தகப்பனையும் நினைக்கணும். அதாவது வேறு இடத்துல எங்கேயோ பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், அதுக்கப்புறமா அவன் வந்து அந்த பொண்ணு அவங்க வந்து இவங்க ஹஸ்பண்டாகவும் நினச்சிக்கணும், இவங்க ஒய்ஃபாக நினச்சி வாழணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. நான் படித்ததில் எனக்கு தெரிஞ்சுது. இதே மாதிரி இன்றைக்கி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் சென்னை கான்ஃபரன்ஸா இன்றைக்கி சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 250 பேர்கிட்ட வந்திருப்பாங்க, 250-300 பேர்கிட்ட. அவ்வளோ ஃபுல்லாகிடுச்சு சர்ச்சு. ஜெயின்னு இருந்தது. இப்படி தான் வீக்லி இருந்தால் நல்லாயிருக்கும் சர்ச்சு. இங்கே நிறைய பிரான்ச்சஸ் வரணும். டெம்பிள் வேறு ஓப்பன் பண்ணும்போது இன்னும் நிறையா அங்கே ஆர்டினேஷன்லாம் நடக்கணும். ஆர்டினேஷன்னா ஆமாம் நடக்கணும். டெம்பிள் உள்ள இந்தியாவுக்குள்ளே அது ஓப்பன் ஆகும்போது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான் அது. ஏன்னா அந்த டெம்பிள் தாவீது கட்ட நினச்சது கட்ட முடியாமல் சாலமன் கட்டுவார். அந்த மாதிரி எந்தெந்த தேசத்தில் அதெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களோ அவங்க அந்த தேசமே ஃபுல்லாக பிளஸ்ஸடாக த கண்ட்ரியாக மாறுது. அது நம்மளுக்கு தெரிய வருது. அதில் வந்து அவங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் அவங்க முன்னோருக்கெல்லாம் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கலாம். அது இல்லாமல் அதில் வந்து மேரேஜ் சீல் பண்ணலாம், மேரிட் ரிஜிஸ்டர் போய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்குது நிறையா, எனக்கு தெரியல. அதை ஓப்பன் பண்ணும்போது எத்தனை பேர் அதுவில் போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு போகிறாங்கன்னு தெரில. அது ஒரு பெரிய பிளெஸிங்ஸ். ரொம்ப பியூரிட்டியாக இருக்கும் அந்த இடம். அந்தளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை கட்டியிருப்பாங்க. அது பெங்களூரில் வரப்போகுது பெரிய ஒரு இது. அது வந்து தேவனுடைய வீடுன்னு சொல்லப்படுது, காட் ஹவுஸ். அதேமாரி இன்றைக்கி வந்து அந்த கான்ஃபரன்ஸில் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் செகண்ட் கம்மிங் ஜூன், அவர் வர போகிறார் சீக்கிரமாக. அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி நம்ம தள்ளி போடக்கூடாது. எல்லா நாளும் நம்ம ஆயத்தமாக இருந்து அவர் வருகையை நம்ம வரவேற்கணும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி டெஸ்ட்டில். அடுத்த வாரம் நான் ப்ரேயர் பண்ணணும், க்ளோசிங் ப்ரேயர். இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு குரூப் ஆஃப் த பீப்புள் வேனில் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொன்னேன், எங்கள் சுபாக்கா அங்கே தான் இருக்காங்க, பஸ் ஸ்டாண்ட், பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் இருக்காங்க. அவங்க வந்து இந்து, அவங்களுக்கு கூட கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க எப்படி கமிட்டடாக போகிறாங்களோ தெரியல. ஏன்னா அவங்க அம்மா அப்பாலாம் விட்டு வந்து அவங்க பையனை கூட விட்டுட்டு வந்து அங்கே இருக்காங்க பிஸ்னஸில், ஆயுர்வேதா பிஸ்னஸ். அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.